اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم Thank you for moving hands. Let us all stand in respect for Tamil anthem. நீராறும் கடலுரத்த நிலமரந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமெக திலபரத கந்தமிடு. Now I open and see for the pledge. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. Thank you, Hansi. It's my honor to call our principal ma'am to welcome the chief guest, followed by Umar Safir from LKG to welcome the gathering. In the name of the Almighty, the most benevolent and the most merciful, may His peace and blessings be upon all of us. I am happy to stand before you to welcome this August gathering. First and foremost, it's my honor to welcome the President of the school, Mr. Nawaz Ahmed, and the Treasurer of the school, Mr. S.I. Buhari, and the Trustee of the school, Mr. Ajwad. I welcome you, sirs. Next, it's my pride and privilege to welcome the chief guest of today's graduation ceremony, Dr. Idris. He is a passionate doctor. Anytime his doors are open to execute his duties, and I have not seen him frightening any patients. I welcome my chief guest, my principal, my parents, my friends, my teacher. I once again thank you. Thank you, Principal Ma'am and Umar Safin. Now, I like to invite our trustee sir to honor the chief guest. Now our trustee will release the souvenir and the chief guest will receive the first copy of it. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வரும்போது கிராஜுவேட்ஸ் டே பட்டமளிப்பு விழான உடனே நான் ஏதோ பெரிய பட்டமளிப்பு போல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள், டைனி கிராஜுவேட்ஸ். டைனி கிராஜுவேட்ஸ்னால் என்ன தெரியுதா? குட்டி பட்டதாரிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த குட்டி பட்டதாரிகள், ஆனால் நாங்களும் பட்டதாரிகள் தான். ஆனால் எங்களை எல்லாரும் குட்டி தான் பட்டதாரி ஆக்குனாங்க. இந்த கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்ற மாதிரி அவங்களுடைய திறமைகளை நாம் குறைவாக எண்ணிடக்கூடாது. தெரியுதா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கே வரும்போது வெல்கம் டான்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா சமாச்சாரமும் பார்க்கும்போது
நிஜமாகவே இவங்க பட்டதாரிகள் தான். இந்த குட்டி பட்டதாரின்றதை குட்டி வாத்தியார் ஒரு பக்கம் கூட்டுவார், வீட்டில் ஒரு பக்கம் கூட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் தான், தெரியுதா? எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் தெரியவே தெரியாது. தாய்மார்கள் தயவு செய்து குழந்தைகளை வந்து நச்சுன்னு நச்சரிக்கக்கூடாது, சரிதா? காலையில் அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு அவிச்ச முட்டை, ஒரு கிளாஸ் பால், சரிதா? நீங்கள் அதை இட்லி பூரி மசாலா தோசையெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது அதுக்கெல்லாம். ஆனால் நிறைய குழந்தைகள் ஒரு அரை இட்லி ஒரு இட்லி தின்ட்டு ஓடி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நிறைய குழந்தை நிறைய அங்கேயே உட்கார்ந்துருக்க குழந்தைகள், நிறைய குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கு. 70 வயசில் போட வேண்டிய கண்ணாடியை 7 வயசுலேயே போட்டிருக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நீங்கள் உங்கள் குழந்தைகளை இது பண்ணும்போது ஜாஸ்தியாக கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஒப்பிட்டு சொல்வதோ அப்புறம் ஓயாமல் நச்சரிப்பதோ இருக்கக்கூடாது. அவனை ஃப்ரீயாக விட்டு, ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு மாத்திரம் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மேகசீனை பாருங்கள், இதில் காலகாலத்துக்கு வந்தால் எடுத்த உடனே முஆவியா தான் வருது. திருக்குறள் ரைம்ஸ் ரெசிடேஷன் ஃபஸ்ட் ப்ரைஸ் முஆவியா. இதை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக, சரிதா? இது அவருடைய வாழ்நாள் சர்டிஃபிகேட் இது, சரிதா? அவருடைய பையனுக்கு பையனாக வரும்போது கூட இது, சரிதா? You put one hand in, you put one hand out, you put one hand in and you shake it all about. You do the hokey pokey and you turn around. That's what it's all about. Whoa, the hokey pokey. Hokey pokey. Whoa, the hokey pokey. Hokey pokey. Whoa, the hokey pokey. Hokey pokey. That's what it's all about. You put two hands in, you put two hands out, you put two hands in and you shake it all about. You do the hokey pokey and you turn around. That's what it's all about. Whoa, the hokey pokey. Hokey pokey. Whoa, the hokey pokey. Hokey pokey. Whoa, the hokey pokey. Hokey pokey. That's what it's all about. Chapter 1. The premise of the story is simple enough. A baby bird hatches to find her mother's absence. She flown off to fetch something for her baby to eat. "Where is my mother?" the baby bird said. She looked up and down but didn't find her. Let's begin the show. My egg is shaking. It's time for my baby to come out. I must get something for my baby to eat. I will be back soon. Oh, my egg is shaking. Oh, where is my mother? Where is my mother? I did not see my mother. How she looked like? Let me go and look for her. Where are you, my mother? I am a ship. I don't have wings. I am a hare. I cannot fly. We are from animals. We are not your mother. No. Go and ask your neighbor. Where are you, my mother? I'm a rabbit. I'm a rabbit. I don't have beak. I am a cat. I cannot fly. We are pets. Do you know who I am? Yes, you're not a sheep. You're not a rabbit. You're not a fish. You're not a butterfly.
have a beak like me, have a wings like me. You live in a nest, you look like a bird, so you're my mother. Where did you go, baby bird? I'm searching for you and so many things about families and neighbors. I am happy to know about you. Promise me never to leave me again. I promise, Mama. I love you, Mama. Moral of the story: never leave your parents. Never disobey them. Respect them. Allow them more. Thank you. First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. Oh, ooh, the master of my sea. Oh, ooh. I was broken from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took to me, shook at me, feeling me, singing from heartache, from the pain, taking my message from the veins, speaking my lesson from the brain, seeing the beauty through the. Hey, you made me a believer. On behalf of our school, I would like to thank our honorable chief guest, Dr. Mr. Idris, who have graced us with his thought-provoking address, set a perfect platform to our school. Thank you, sir. I would like to thank our beloved principal, Sister Zulekha Shakir, for the word of wisdom that radiates the source of energy within us. We will ever remain grateful to you, and we thank you for being with us today. I request you all to stand up for the national anthem. Jana